can't bury alive anything that was ready to die. மதான் மறைய வேலைக்கு பலனாரு கம்பெனிக்கு இன்றைக்கு வந்தா இனி என்னன்னா வச்சு சாடிக்கிறானியா. ஒரு காப்பிங்களும் கொடுக்கல. வீட்டுல இருந்தானாவது யாராவது காப்பி கொடுத்துருப்பாங்க. நான் கண்டிக்காமையா போறா தெரிஞ்சுடா. புரிஞ்சிச்சு புரிஞ்சுங்க என்று கூப்பிட மாட்டேன்னு தெரிஞ்சிச்சு. A few inches later. சாரி சார் கேள்வி கேட்பீங்களா? A few moments later. உள்ள போட்டு அச்சு வைப்போம். அதுக்கு பேர் தான் பட்டி. அப்புறம் நான் எங்க சொல்ல மணி நான் கம்மி பஸ் எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? பஸ் ஒருத்தன் தான் பஸ் போயிருக்கா. ஒருத்தன் தான் போயிருக்கான். மூணாவது நம்பர் பஸ். அந்த ஒருத்தனுக்கு 1 மணி நேரம் என்ட்ரி நடக்குது பஸ். என்ன பஸ் சொல்றீங்க? ஒருத்தனுக்கு 1 மணி நேரம் பஸ்? 1 மணி நேரம் காலையில நான் உட்காந்துருக்க. செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு பஸ். ஐயோ பஸ் இன்ட்ரெஸ்டா பஸ் பஸ் இருக்கலாம் பஸ். அந்த எதிர்பிரேஷன் the proton coming from the neutron into எக்ஸாம் டெஸ்ட். ஆமா பஸ் சொல்லிட்டு போனானே. இங்க பாருங்க அதுதான் நான் படிச்சிட்டு இருக்கேன். ஐயோ முடியலையே. and I believe in myself. சாட்டோமா பஸ். பஸ் கவலைப்படாத பஸ். செலக்ட் மட்டும் பண்ணல. செலக்ட் பண்ணல. வைங்க வைங்க. and my thing into the myself. I wish me mummy. நான் வீட்டுக்கு 10 ரூபா வந்தா பார்க்கலாம் மம்மி. பக்கத்துல வேற அறுவாள் தூக்கி வச்சுட்டு வெட்டுவாங்குத்துவாங்கிறா மம்மி. யாரை வெட்டுவா யாரை குத்துவான்னு தெரியல மம்மி. நான் வீட்டுக்கு வந்தா பாயாசம் செஞ்சு வை மம்மி. இதுக்குதான் இருக்கா கையில கொடுக்க. என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி 1 மணி நேரம் ஒருத்தருக்கு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்குள்ள சப்மிட் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் அப்படிதான்ப்பா. தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. என்னப்பா தெரியல தெரியல. கம்பெனிக்காக 2 வாரமா அடிக்கிற சீனியர் ஆபீசர்ப்பா. சரி தல சரி. நசா டாபிசா சுடுக நசா இதா நசா கண்ணிங்கள இருந்தா கட்டுது. ஏய் கீழ வைடா மேனேஜர் வண்ல போட் பண்ணிடுது. சரியா தம்பி உனக்கு போய் நான் கேபின் கம்ட்ட அப்புறம் என்ன வருதுன்னு சொல்றேன். சார் ஒரு டவுட். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இன்டர்வியூ பண்ணார்ல என்னாச்சு? அவரா சார் என்னது கூப்பிட்டா திரும்பவே மாட்டேங்கிறாரு. ஒருவேளை செவிடோ? சார் கன்ஃபார்மா செவிடு தான் போல. பேனா எடுத்துட வேண்டியதுதான். சார்
சார் இன்டர்வியூ போகலாமா சார்? டீ சாப்பிட்றியா? இல்லை சார் வேணாம். ஏப்பா நர்வஸா இருக்க? ஒன்றும் இல்லை சார். பரவாயில்ல சொல்லுப்பா. சார் நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்பீங்கன்னு தெரில சார், அதான். ஓகே, நான் ஜென்ரலாகவே ஓகே கேட்குறேன். சார். ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து எவ்வளோ தூரம் வளரும்? அது அதோட டார்கெட்டை எட்டுற வரைக்கும் வளரும். வாட்ச் குழுக்கிற போது ஏன் சுத்துது? ஏன்னா அதுக்கு வழி தெரியல. ஐன்ஸ்டீன் ஏன் செத்து போனாரு? சார் ஏன்னா அவருக்கு வாழை பிடிக்கல. உனக்கு வேலை கொடுக்கு என்ன பண்ணுவ? சார் நான் வேற கம்பெனி பாட்டு போயிடுவேன் சார். இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணோன்னா நான் டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணணும்ப்பா. அதே மாதிரி தான் இங்கே ஒருத்தர் 30 வருஷமா ஒர்க் பண்ணுறாரு. இதோ அவரை பற்றி பேசிட்டு இருந்தோமே, அவரே வந்துட்டாரு. வாங்க சார் வாங்க சார் வாங்க. இவரை பற்றி நான் பெருமையை சொல்கிறத விட அவரை பற்றி சொல்லுவார். சொல்லுங்க சார். சார் 5 மணிக்கு அலாரம் வச்சு 8 மணிக்கு தான் சார் இருப்பேன். 8 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையா ரெடி ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துருப்பேன் சார். ஆஃபீஸ்க்கு வந்துட்டு முதல் வேலையா ஆஃபீஸை கூட்டணும் சார். போது நீங்க போலாம். ஓகே சார். வெளியே எத்தனை பேர் இருக்காங்க? சார் ஹக் சார், கூட்டம் ரொம்ப கூட்டமா இருக்கு. ஏதாவது சாப்பிட்டாரு சொல்லிருங்க. சார் அது பக்கத்து கம்பெனி தான் சார். சார் ரெண்டு பேர் தான் சார் இருக்காங்க. வெளியே 2 பேர் தான் இருக்காங்க, கிட்ட ஓடி போயிருவாங்க. சரி அவங்க 2 பேர்த்து செலக்ட் பண்ணிருங்க. ஓகே சார். இன்டர்வியூ அட்டன் பண்ணாமே அவனுங்களாம் செலக்ட் ஆகிட்டானுங்க. அப்போ நாம சார் நான் செலக்டா சார்? சரி நீங்களும் செலக்ட், நீங்க போகலாம். தேங்க்யூ சார். கம்பி இதாப்பா தேடி கம்பெனி. அப்புறம் எங்க கம்பெனி 4 கம்பெனி நீங்க தான் நான் வருவேன். அப்ப என்னது? ஒரு கம்பெனி நான் காட்டுறேன். இது 2வது கம்பெனி. அப்ப இது ஃபர்ஸ்ட் கம்பெனி. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க போ. दिन करना करा दिन என்னது காலில் எதுவும் மாட்டியிருக்குது? என்னது? என்ன கருப்பில் கிடக்குது? இழுத்துற வேண்டியதான். சுத்தம் வந்துருச்சு. ஐயோ இது வேறு ஒர்க் ஆக முடியுது. போச்சு பார்க்கல, அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே சார். அப்ப அதான் கேபின். ஓகே சார். மச்சா என்ன பண்றா? பஸ்ஸா என்ன பஸ்? என்னாச்சு? பஸ் தெரியல. பஸ் தெரியலையா? காலில் ஏதோ மாட்டின மாதிரி இருந்துச்சு. பிடிச்சி இழுத்து பார்த்தேன், கொத்தோட வந்துருச்சு. பஸ் தத்துக்கு போறது பஸ், மாட்டு பஸ். என்ன பஸ்? மாட்டு பஸ். இப்ப வந்துச்சா? பஸ் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியா? பஸ் ப்ராஜெக்ட் முடிக்கல பஸ். என்னாச்சு? பசங்களோட வேலையை ஊசத்த போயிட்டா, அதெல்லாம் முடிக்க முடியல பஸ். ப்ராஜெக்ட் முடிச்சிச்சு. பஸ் ப்ரோ பாதி முடிச்சிட்டேன் ப்ரோ, இன்னும் கொஞ்சம் இருக்கு. நீங்கள் முடிச்சிட்டிங்களா? அந்த பஸ் முடிக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மேனேஜர் வேறு திட்டுவான். சரி ஓகே ப்ரோ, நான் முடிச்சுட்டு சொல்கிறேன். நான் முடிச்சிட்டேன். பஸ் நீங்கள் பஸ் கொடுத்த பஸ். கால் சார் டோன்ட் டாக் பாஸ். ஸோ வேற கடுப்பேத்துறான். சரி எதாவது பண்ணுவோம். ப்ராஜெக்டா அதுக்குள்ள முடிக்க போறானா? டே சீனியர் ஆஃபீஸரு, நீ வேற லெவல் காட்டுறடா. இவனை பட்டிருந்தா நம்ம ப்ராஜெக்ட் முடிக்க முடியாது போல. அதுக்குள்ள ப்ராஜெக்ட் முடிச்சிட்டானா? சீனியர் ஆஃபீஸர்னா இப்படி இருக்கணும். சார் எஸ் கம் இன். சார் போன வாரம் கொடுத்த ப்ராஜெக்ட் இந்த வாரம் கொடுத்த ப்ராஜெக்ட் அப்புறம் ஓகே வைங்க. எல்லாரும் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டாங்களா? சார் எவனா முடிக்கல சார். எல்லாம் உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் வர சொல்லுங்க, இமீடியட்டா வர சொல்லுங்க. ஓகே சார். வேலை செய்ய சொன்னா எல்லாரும் ஏசி காத்துல உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்கிறாங்களா? வரட்டும். எதுக்கு கூப்பிட்டுருப்பான்? ஒருவேளை இன்டர்வியூ டைம்ல போண்டா சாப்பிட்டது தெரிஞ்சிருச்சோ? சும்மா சொல்லக்கூடாது, போண்டா நல்லா தான் இருந்துச்சு. வாங்கப்பா, எல்லாம் ப்ராஜெக்ட் முடிச்சிட்டீங்களா? ப்ராஜெக்டா? சொல்லுப்பா. என்ன நம்மள மட்டும் பார்த்து கேட்கறா? சரி அதாவது நச்சுடுவா. பாட்டி வீட்டான செத்துச்சா? எப்படி செத்துச்சுன்னா, பாட்டி ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கா, ஒரு கார்கரா பாட்டி சைடு வாங்குறன்னு பாட்டி மேல எடுத்துக்கா. பாட்டி கீழே வந்து மேலா போயிடுச்சு சார்.
அதனால முடிக்க முடியல சார். நீ சொல்லுங்க சார், என்ன திருத்தன்னு முழிக்கிறீங்க? சொல்லுங்க. சார் இன்னும் முடிக்கல சார். முடிக்கல? அப்ப யாரும் ப்ராஜெக்ட் முடிக்கல? சார் ஐ எம் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சார். இந்த கதையெல்லாம் விடாத, போய் ப்ராஜெக்ட் எட்டு வா. சார் என்னப்பா அது புகையுது? இன்னும் ஆயிடுச்சு சார். சார் வெளியே போய் போண்டா சாப்பிட்டு வந்தேன் சார். வந்து பார்க்குறேன் இப்படி புகஞ்சு கிடக்குது சார். பார்க்கும்போது நல்லா இருக்குது. சார் கூப்பிட்டு சார் அதை வந்துட்டு சார் பார்த்துங்க சார் கூப்பிடுறேன் போயிட்டு வந்துடுறேன். ஓகே சார், மேனேஜர் மட்டும் தானே வந்தானே. போனவன் திரும்பி வர்றானே. ஆனால் ஒன்று சார், இதுக்கு காரணமானவன் மட்டும் கையில் கெட்டச்சான் அவன் கண்ணாமூலி 2 நோண்டிடுவான் சார். அந்த கருமத்தை வெளியேட்டு போப்பா. கஷ்டப்பட்டு ப்ராஜெக்ட் முடிச்சேன். நல்ல வேலை உங்களை எவனும் கவுண்டி பிடிக்கல. ஆமா, உங்க 2 பேர்த்துக்கு என்ன? நீங்களும் கிளம்புங்க. போட்டா நாளைக்கு காலையில மீட்டிங் இருக்கு, எல்லாரும் வந்துருங்க. சார் ஆமாப்பா, மீட்டிங். கிளம்புங்க, வெளியே போங்கடா. லேப்டாப் இப்படி முடிச்சுக்கிட்டு டே நாயே, உன்னை எங்க இருந்தாலும் தேடி வந்து விட்டு வேண்டா. ப்ராஜெக்ட் முடிக்கிறது இல்ல, ஒன்னும் முடிக்கிறது இல்ல. உட்காந்து ஆட்டிட்டு உட்காந்துக்கிறானுங்க. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. இன்னைக்கு என்ன பார்த்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டு கையில 4-5 ஃபைல வச்சுக்கிறானுங்க. ப்ராஜெக்ட முடிச்சிட்டேன், கிழிச்சிட்டேன், குடுங்கி ஆற போட்டேன் அப்படின்ட்டு. சார் கால் வலிக்குது, லெக் பெயின். ப்ராஜெக்ட் முடிச்சிங்களா? ப்ராஜெக்ட் ஏன் கேக்குறேன்? இல்லை சார். முடிக்கல? ஆமாம் சார். சரி உட்காரு. எங்க இவரை காணோம்? சார் அவரு வெளியே போயிட்டாரு சார். இதுக்கப்புறம் தெரியும். இப்ப யாரும் ப்ராஜெக்ட் முடிக்க மாட்டீங்க. சார் முடிச்சிடலாம் சார். இந்த ரீசன் எல்லாம் வேணாம், ப்ராஜெக்ட் முடிச்சு எட்டு வா. அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். போடலங்க சப்பா மாட்ரு. சோத்தை தானே திங்கிறீங்க. பிரிக்கப்ப நான் நச்சு பார்க்கலையே. பரணத்தடா தின்போம் சப்பா மூப்பா. ஓ சாமி சரணமையப்பா. நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கிறேன். அந்த வேலையில எந்த ஒரு தடங்களும் வராமல் நீதான் காப்பாற்றணும். என்னடா நீ இப்படி வந்திருக்க? என்ன கோலம் இது? ஓ அப்படி அவசியம் சார். ஷூ எங்க? ஐடிங் கார்டு எங்க? என்னடா நெத்தியில கருமை இது? பட்ட பட்ட கோயிலுக்கு போயிட்டு இப்படியாட வருவேன்? ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது, ஆபீஸ் வரவங்க ஒரு டீசன்ட் கிடையாது. ஓ உட்கார்றா. உங்களெல்லாம் வச்சுட்டு ஆபீஸ் நடத்துறேன் பாரு, என்ன செருப்பால அடிக்கணும்டா. உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும், இந்த கம்பெனி நட் ரோட்ல தான் நிக்கும். சாமி சரணமையப்பா. பஸ் ஈர்போசே பஞ்சமாத கண்டலையா? நாளைக்கு கொண்டு வர்றேன். நாளைக்கு பஞ்சமாத கண்டல வந்திருக்கா? நான் பஸ் சுடுகாட்டில் மந்திரிச்ச திண்ணீரை வாங்கிட்டா பஸ். நானே என் லேப் வச்சுன்னு கடுப்புல இருக்கிறேன். இவன் வேற பாப்பி முருகா, என் லேப் புகைச்சவனை மட்டும் கண்ணில் காட்டி கொடுத்துருப்பான். சார் எடுத்துக்கோங்க சார். என்ன எல்லாரும் வாங்கிட்டாங்க, சரி எல்லாரும் நாசமா போட்டு. ஜக்கம்மா என்னை மட்டும் காப்பாத்து. ப்ராஜெக்ட் முடிச்சிட்டியாப்பா? அதான் சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கதையெல்லாம் சொல்லுவீங்கன்னு உங்க இமெயில செக் பண்ணி பாருங்க.
என்கிட்ட தான் லேப்பே இல்லையே. சார் என்ன சார் இவ்வளோ ப்ராஜெக்ட் கொடுத்துக்கிறீங்க? ஆமாப்பா, இதான் இந்த வாரத்தோட ப்ராஜெக்ட். இந்த வாரத்துக்குள்ள எல்லாம் சப்மிட் பண்ணணும். இதான் வீக்லி டார்கெட். நமக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இல்லப்பா. இந்த கம்பெனியை நம்ம தான் டெவலப் பண்ணியாக்கணும். அதுக்காக உழைக்கணும் 24x7 உழைக்கணும். வேலை செஞ்சுட்டே இருக்கணும். மாடு மாதிரி வேலை செய்யணும். யாரா நீங்க? யாரா நீங்க? என்னடா பண்றீங்க? எங்கேயும் எழுதிட்டு போறீங்க மேனேஜரை? கொரோனாவா? வந்து வெடிக்குண்டா எங்க மாமே. கொரோனாவா பாஸ்? என்னது கொரோனாவா? அப்புறம் ஏன்டா சானிடைசர் வைக்கல? வந்து வெடிக்குண்டா எங்க மாமே. ஹிட்லர் வந்து உன்னை புகைச்சிருவான்டா. எங்க அண்ணன் சுத்தனோட வெடிக்குண்ட போட்டு போட்டுருவான்டா. என்ன விடுங்கடா, விடுங்கடா, சொல்லிக்கிட்டே இருக்கேன். விடுங்கடா.